தமிழ் ஜனம் தொலைக்காட்சி குடும்பத்தினருக்கு வணக்கம். கச்சத்தீவு விவகாரம், வக்ஃப் விவகாரம் அப்படின்னு இன்னைக்கு இந்திய அரசியலில் மிகப்பெரிய சர்ச்சைகள் போய்கிட்டு இருக்கு. அது தொடர்பான நமது கேள்விகளுக்கு பதிலளிக்க இன்றைய ஜனம் கேள்வி நிகழ்ச்சியில் மேஜர் மதன்குமார் இணைந்திருக்கார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் ஆனந்த். ஜெயஹிந்த். முதல்ல கச்சத்தீவுலேருந்து ஆரம்பிப்போம். முதலமைச்சர் வீரமாக பேசியிருக்காரு இன்னைக்கு சட்டமன்றத்தில். இந்த மாதிரி கச்சத்தீவை மத்திய அரசு தான் தாரை வார்த்து கொடுத்தது. அன்று முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் அதை கடுமையாக எதிர்த்தார் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி அன்றைக்கி என்ன நடந்தது? எந்த காலகட்டத்தில் இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது? ஏன் கொடுக்கப்பட்டது? ஸோ கச்சத்தீவு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே இந்தியாவும் சிலோன், அன்னைக்கு சிலோன் இருந்தபோது அது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே இருந்துச்சு. அப்போது அதோடைய கிளைம், ஒரு லேண்டோட கிளைம் வரும் பார்த்தீங்களா, அது ராம்நாடோடைய ஜமீன்தார் அவரோட இதில் அவங்களுடைய அந்த சொத்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் அது இருக்கும். அவங்க போயிட்டு வந்த இதெல்லாமே இருக்குது. அது ரொம்ப தூரம் கிடையாது, நீங்கள் போட்டு எடுத்து. இப்போ இந்தியா இலங்கை அப்படின்னு இரு நாடுகளாக பிரிக்கும் போது இப்போ சிலோன் முதல்ல அவங்க சுதந்திரம் பெற்றாங்க. அப்போது அந்த சிலோனுடைய லிஸ்டட் ஐலாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அது கிடையாது. அவங்க கிளைம் பண்ணாங்க. ஆனால் பிரிட்டிஷ் கொடுக்கும்போது அது எதுவுமே கிடையாது. அதன் பிறகு அது ஒரு கிளைம் வச்சாங்க. அது டிஸ்பியூட்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ காஷ்மீர் எல்ஓசி மாதிரி இப்போ டிஸ்பியூட் ஆகல, எங்களுக்கு இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அது இருந்துச்சு. அதன் பிறகு 1974 போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் நாமும் அதை கொடுக்குறோம் அஃபிஷியலாக இலங்கைக்கு. அதை கொடுக்கும் பொழுது இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கம்பேரிசன் பண்ணுவோம். 2016 இந்தியா பங்களாதேஷ் பார்டரை நம்ம வரையறுக்கிறோம். அதை வரையறுக்கும் பொழுது எவ்வளோ லேண்டு கொடுக்கணும், எவ்வளோ லேண்டை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்டராக பேசிக்கலாக ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணுறோம். ஆமாம், ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணும்போது என்னாச்சுன்னு அந்த இஷ்யூ நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஹேம்லெட்னு நம்ம சொல்லுவோம். ஆமாம், அவங்க ஊருக்குள்ள, இந்தியா ஊருக்குள்ள ஒரு பங்களாதேஷ் ஒரு ஊர், அந்த ஊருக்குள்ள பஞ்சாயத்து இந்தியாவோடது, பங்களாதேஷோடது. அந்த பஞ்சாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிளாக் இது அப்படிதான் மாறி ஸோ ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1300 ஏக்கர் அளவுக்கான இடத்த நம்ம விட்டு கொடுக்குறோம். சில இடங்கள்ல எடுக்கிறோம். ஸோ இந்த அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி மம்தா பானர்ஜி அவர்களுடைய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் 2 வருஷம் பேச்சுவார்த்தை நடந்தது. அதன் பிறகு ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவுக்கு வரும்பொழுது மம்தா பானர்ஜி அவங்க மீட் பண்ணாங்க, வரவேற்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இது இருக்கு. இதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு பார்லமெண்டத்தில் ராட்டிஃபை பண்ணாங்க. ராட்டிஃபை பண்ணி ஜனாதிபதியோட ஒப்புதலோட அவைகளோட இதோட அது ஃபைனலைஸ் ஆச்சு. இப்போ இதில் எங்கேயுமே யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை, நிறைய கன்ஃபியூஷனும் இதனால தீர்க்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல 74 ராட்டிஃபை பண்ணவே இல்லை. பார்லமெண்டத்துக்கு தெரியாது. வெளியுறவு செயலர் போய் பேசுகிறாரு. அப்போது எனக்கு தெரிஞ்சு ஜெஸ்வாலா நெர்வால்னு நினைக்கிறேன், அவர் போய் பேசுகிறாரு. பேசி இதை கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது ஒரு காரணம் சொல்கிறாங்க, இந்தியாவுடைய பாதுகாப்பு காரணங்களுக்காக அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. முதல்ல இந்திய அரசாங்கம், அன்னைக்கு இருந்த இந்திரா காந்தி அவருடைய அரசாங்கம் கன்சல்ட் பண்ண வேண்டியது யார்? ஃபஸ்ட்டு யாரை கன்சல்ட் பண்ணணும்னா மாநில அரசு. ரெண்டாவது அவங்க கன்சல்ட் பண்ணியிருக்க வேண்டியது இந்தியாவுடைய கடற்படையை. இந்தியாவுடைய கடற்படை தளபதி இதுக்கு ஒத்துக்குவாரானா ஒத்துக்க மாட்டார். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு விமானம் தாங்கிய போர்க்கப்பல் ஐஎன்எஸ் விக்ராந்த், ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா 50,000 கோடி செலவு நம்ம பண்ணுறோம் அப்படின்றோம். ஒரு தீவுன்றது நீங்கள் மிலிட்ரி டேர்ம்ஸில் எடுத்தீங்கன்னா அன்டிஸ்ட்ராயபிள் ஏர்கிராஃப்ட் கேரியர். எந்த நாடும் ஒரு சின்ன குட்டி தீவை கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ கடற்படை தளபதி ஒத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உள்ள இடைவெளியே ரொம்ப கம்மி. இப்போ அந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு லொக்கேஷன் நமக்கு கடற்படை, இந்திய பாதுகாப்புன்னு பார்க்கும்போது இப்போ செக்யூரிட்டி கண்டிஷன்ஸ்க்காக நீங்கள் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு அது ஒரு இதுவாக, இந்தியாவுடைய நிலப்பரப்பை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்குறோம். டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கப்பல் படை தளபதிகள்ட்டையும் நீங்கள் கன்சல்ட் பண்ணியிருக்கணும். 3 பேருமே இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. நாளைக்கு நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை கடற்படை தானே போய் நிற்க போகுது, இந்திய ராணுவம் தானே போய் நிற்க போகுது. அப்போனால அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அக்ரிமெண்ட்டில் சென்ட் ஆண்டனி சர்ச், அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய திருவிழாவுக்கு மக்கள் போகலாம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் அந்த இடத்துக்கு போகணுன்னா வீசா வேணும், கரெக்டுங்களா? பாஸ்போர்ட்டு, இலங்கையோட வீசா எடுத்துகிட்டு தான் நீங்கள் உள்ளே போக முடியும். அப்போது ஃபிஷிங் ரைட்ஸு, அதாவது வலையை உலர்த்துவதற்கு மற்றும் சென்ட் அந்தோனியர் சர்ச்சுக்கு வழிபாட்டுக்கு நீங்கள் வருஷம் ஒரு முகம் வரலாம் அப்படின்ற கிளாஸோடு அது போகுது. நிறைய பேருக்கு தெரியாது, 76 அந்த அக்ரிமெண்ட்டு இன்னும் அமெண்ட் பண்ணுறாங்க. அந்த அமெண்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிஷிங் ரைட்ஸை எடுத்துடுறாங்க. பாம்பனில் போங்க, ராமேஸ்வரத்துக்கு போங்க, கடற்கரை இருக்குது. கடற்கரையிலேருந்து இத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுடைய கடற்பகுதி.
இதில் யாருக்குமே எந்த டிபேட்டுமே இருக்காது. அதை மீறி வெளியிலேருந்து யாராவது ஊடுருவாங்கன்னா அதை வந்து ஒரு ட்ரெஸ்பாசிங்காக பார்த்து நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். அதன் பிறகு ஒரு கணிசமான ஏரியா வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், அதன் பிறகு இன்டர்நேஷனல், அதன் பிறகு இலங்கையோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் ஸ்டார்ட் ஆகும். அதன் பிறகு அவங்களுடைய இன்டெகிரல் பார்ட், டெரிட்டோரியல் இன்டெகிரின்னு சொல்ல அவங்களோட சி வரும். இப்போ இடைப்பட்ட தூரமே 40 நாட்டுகள் மைல் கீழே இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ஸ்பீட் போட், நீங்கள் சைனீஸ் இருக்கக்கூடிய இன்ஜின் இருக்கக்கூடிய போட் எடுத்தீங்கன்னா நீங்கள் 1/2 மணி நேரத்தில் நீங்கள் கிராஸ் பண்ணி உள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நெடுந்தீவு அவங்க கிட்ட இருக்குது, கச்சத்தீவு நம்ம கிட்ட இருக்குது. அப்போ நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் எங்கே ஸ்டார்ட் ஆகும்? கச்சத்தீவை தாண்டி ஸ்டார்ட் ஆகும். இப்போ என்ன ஆச்சு? மெயின்லேண்ட்ல இருந்து இதாச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 100-150 சதுர கிலோமீட்டருக்கான ஏரியா ஃபிஷிங் ரைட்ஸ் விட்டீங்க. இது தமிழக மீனவர்களை மிகப்பெரிய ஒரு வஞ்சனை. தமிழக மீனவர்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ என்னன்னா, நீங்க இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க, நீங்க அரசியல்லாம் விட்டு நீங்க போயிட்டு அங்கே இறங்கி பேசுங்க. நான் வந்து நிதர்சனமா நடக்கிறத சொல்றேன். எனக்கு கச்சத்தீவு என்னோட எல்லையா இருந்துச்சுன்னா, இந்தியாவோட எல்லையா கச்சத்தீவு இருக்கும்போது, கச்சத்தீவுல இருந்து இத்தனை சதுர கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், அங்கே இருக்கக்கூடிய மீன் வளம் எல்லாமே என்னோடது. ஸோ அங்கே நான் இருக்கக்கூடிய மீனவனா அங்கே போய் இடத்துல பிடிக்க முடியும். இப்போ நீங்கள் கச்சத்தீவை கொடுத்துட்டீங்க, அட்லீஸ்ட் அந்த ஃபிஷிங் ரைட்ஸாவது வச்சுருந்துருக்கணும். இப்போ ஃபிஷிங் ரைட்ஸும் நீங்கள் 76ல் அது நல்லிஃபை ஆகும்போது, என்னோட இடத்துல இருந்து குறிப்பிட்ட தூரம் நான் போகிறேன் அப்படின்னா அது வரைக்கும் தான். கச்சத்தீவுக்கு முன்னாடியே என்னோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் முடிஞ்சிருச்சு. கச்சத்தீவு கிட்ட போனாலே இலங்கை கடற்படை உங்களை சுடுவாங்க. இப்போ அன்னைக்கு மத்திய அரசுல காங்கிரஸ் இருந்தது, இங்க மாநில அரசு திமுக இருந்தது. இப்போ திமுகவை கன்சல்ட் பண்ணல அப்படிங்கிறது முதலமைச்சரும் சொல்றாரு, இப்போ நீங்களும் சொல்றீங்க. ஆனா கூட்டணியில தான் இருந்திருக்காங்க. அப்போ கூட்டணியை விட்டு அன்னைக்கு அடுத்த பாராளுமன்ற செஷன் எடுத்துருக்கலாமே. நீங்க பாராளுமன்ற அவை குறிப்புல இருந்து எதுவுமே காணாம போகாது. அது ஒரு ரெக்கார்டு. 74ல் இது நடக்குது, பத்திரிகைகள்ல செய்தி வருது. அப்ப இருக்கக்கூடிய மாநில அரசு பதில் ஒரு கொடுத்துருக்கணுமா இல்லையா, இல்லை ஒரு போராட்டம் பண்ணியிருக்கணுமா இல்லையா, இல்லை அரசாங்கத்துக்கிட்ட இது பண்ணியிருக்கலாம், இல்லை அடுத்த தேர்தலில் ஒரு தேர்தல் பிரச்சனை எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இது பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாங்க, காங்கிரஸை வீழ்த்தணும் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அது எதுவுமே நடக்கவே இல்லைங்களே. அன்னைக்கு யார் எதிர்த்தா சார் இதை? இந்தியாவில் அந்த டைமில் நீங்கள் எடுத்தீங்கன்னா பிஜேபி, அன்னைக்கு ஜனசங்கம் இருந்துச்சு சரிங்களா. இவங்க எல்லாம் சில குரல்கள் அங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்க மீடியாவும் கிடையாது. கச்சத்தீவை பற்றி பெரிய அளவுக்கு யாருக்கும் ஒரு பாஜகவோட வலுவான கட்சியும் கிடையாது, யாருமே கிடையாது. ஸோ கிளீன் ஸ்லேட்டாக தான் இன்னைக்கு போச்சு. ஒரு சில தலைவர்கள் அதை எதிர்த்தாங்க. அதில் குறிப்பிட்டு நான் சொல்லணும், பின் காலத்தில், அதாவது ஒரு 90கள் காலத்தில் அதை வந்து ஒரு பிரச்சனையை எடுத்து முன் வச்சு பேசினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக வாஜ்பாய் அரசுல அமைச்சராக இருந்தார். அன்னைக்கு இருந்த இராணுவ தளபதிகளும் பேசினாங்க. ஏன்னா அவங்க பணிக்காலங்கள் இருக்கும்போது பேச முடியாது. பட் ஓய்வு பெற்ற பிறகு இது ஒரு தவறு, இந்த பிளண்டர் நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு சில இடங்கள்ல ராஜதந்திரமா சில இடத்துல விட்டு கொடுத்து நீங்க சிலதை எடுக்கணும். அப்ப நீங்க விட்டு கொடுக்குறீங்க, ஒரு தீவுப்பே நீங்க கம்ப்ளீட்டா விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா திரும்ப என்ன எடுத்தீங்கன்ற ஒரு. நீங்க செல்வ பெருந்தகை வந்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, அங்க ஒரு தண்ணிக்கான ஒரு சோர்ஸ் கூட இல்லை, வானம் பார்த்த ஒரு தரிசு நிலம், அதை விட்டு கொடுத்து ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒரு இழப்பு இந்த நாட்டுக்கு ஒன்றும் அந்த பிரதமர் இந்திரா காந்தி செய்யலை, இதையும் அவ்வளோ பெரிய பிரச்சனையாக எழுப்புறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்கள் ராஜஸ்தான் போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஜோத்பூர் தாண்டிடுங்க. ஜோத்பூர்லேருந்து பார்மேர் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பாலைவனம், புல்லு பூண்டு எதுவுமே இருக்குது. கொடுத்துலாமே பாகிஸ்தான்கிட்ட. நம்ம லடாக் பகுதிகள் போனீங்கன்னா புல்லு பூண்டு எதுவுமே இருக்காது. ஒரு 1.5 லட்சம் துருப்புகள் இருக்காங்க. அப்படியே சைனாட்ட கொடுத்துட்டு நேரு அப்படி தானே கொடுத்தாரு. இல்லை, அதை தான் சொல்கிறேன். இது எந்த புல் பூண்டு விளையாது அப்படின்னா அப்போ தரிசு நிலமெல்லாம் யாருக்கா கொடுத்துடலாமே. இதில் ஏதாவது நீங்கள் பாருங்கள், இப்போ ராஜஸ்தான் பகுதிகளில் நமக்கு தேவையே கிடையாது. எதுக்கு அங்கே போயிட்டு பிஎஸ்எஃப் வீரர்கள் இப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு ராணுவத்தினர் போய் டேங்கில் 56 டிகிரி வெயிலில் போய் உட்காந்துட்டு இருக்கணும். கொடுத்துடலாமே பாகிஸ்தான்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லடாக் உயரிய பகுதிகளில் போனீங்கன்னா மனிதர்களே நீங்கள் பார்க்க முடியாது, புல் பூண்டு எதுவுமே இருக்காது, வெஜிடேஷன் நீங்கள் பார்க்க முடியாது. நாங்கள்லாம் ஒரு 14 அடியில் போய் உட்காந்துருக்கோம். அவசியமே கிடையாது. சைனாட்ட கொடுத்துட்டு சந்தோஷமாக கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லலாம். அது விஷயம் கிடையாது. அந்த தீவில் மக்கள் இருக்காங்களா இல்லையா? சரி, பாம்பன் பாலத்தை கிராஸ் பண்ணி போகிறீங்க நீங்கள், கரெக்டுங்களா? ஆமாம். அந்த இடத்துக்கு இப்போ டூரிஸ்டாக தான் நீங்கள் போக முடியும். மக்கள் யாரும் வாழ தகுதியற்ற இடம்னு சொல்லி நான் எந்த இடத்த சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இந்திரா பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய பகுதிகளை கொடுத்துருக்காங்க. அப்போ அது இல்லைன்னு இந்தியா இல்லைன்னு ஆகிடுமா? டெரிட்டோரியல் ரைட்ஸ் இருக்குங்க. ஐநாவுடைய யூஎன் கிளாஸோடைய சட்டப்படி ஒரு தீவை பேஸ் பண்ணி அந்த தீவில் இருந்து இவ்வளோ தூரம் இருக்குது. இப்போ லட்சத்தீவை எதுக்கு இவ்வளோ இந்தியா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்க?
லட்சத்தீவுல இருந்து ஒரு கணிசமான அளவுக்கான ஏரியா நம்மளோடது. அந்தமானும் அதே மாதிரி. அந்தமானும் அதே மாதிரி தான், எல்லா தீவுகளும் அதே மாதிரி தான். அன்னைக்கு இருந்த பிரதமருக்கு என்ன கட்டாயம் இருந்தது, என்ன ராஜதந்திரம் இது மூலமா அவங்க எதிர்பார்த்தாங்க? இல்ல இவங்க நான் பார்க்கக்கூடிய கால்குலேஷன், அன்னைக்கு ஜியோ பொலிட்டிக்ஸ்ல நம்ம ஃபேரா இருக்கணும், அமெரிக்காவுடைய ப்ரெஷர் இருந்துச்சு அன்னைக்கு இந்தியா மேல. என்னன்னா திரிகோணமலையில அவங்களுக்கு ஒரு ரேடார் பேஸ் வேணும் அப்படின்ட்டு. அன்னைக்கு நம்ம அணிசாரா நாடு இருந்தாலும் நமக்கும் நம்ம ஒரு சோவியத் பிளாக்காக தான் அமெரிக்காவோட பார்வையில் பார்க்கப்பட்டோம். ஸோ அப்போ சோவியத் பிளாக்காக நம்ம இருக்கும் பொழுது சோவியத்தோடைய ஒரு பெரிய நாடு, நெருங்கிய ஒரு பெரிய நாடு, அதோடைய அடி வயிற்று பகுதியில் கொண்டு போய் ஒரு ரேடாரை வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு கணிசமான இதை வேவு பார்க்க முடியும் அப்படின்ற போது இலங்கை அதை பயன்படுத்தினாங்க. அன்றைக்கி இருந்த அரசு, ஜெயவர்தனேவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாருமே அதை பயன்படுத்தினாங்க. 2074 அந்த அக்ரிமெண்ட் நடக்குது, சரிங்களா? 72 ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நமக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய போரை இந்திய ராணுவம் வெற்றி பெற்று பங்களாதேஷ் ஒரு தனி நாடு உருவாச்சு 71-72. அப்போ நிறைய பேர் கவனிக்க தவறிய விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான்ல இருந்து 45,000 வீரர்கள் மேற்கு பாகிஸ்தான் வந்து கிழக்கு பாகிஸ்தான்ல தரையிறக்குறாங்க. அப்போ இந்தியாவை கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். இந்தியாவை கிராஸ் பண்ணால் இந்தியா சுட்டு வீழ்த்துவோம்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். அவங்களுக்கு லேண்டிங் பேஸ் கொடுத்தது இலங்கை, அவங்களுக்கு எரிபொருள் கொடுத்தது இலங்கை. 45,000 துருப்புகள், அத்தனை லட்சம் பெங்காலியர்கள் கொல்லப்பட்டதுக்கு இந்த விமானங்கள் தரையிறங்கிறதுக்கு அனுமதி கொடுத்து அவங்களுக்கு வந்து பெட்ரோல் நிரப்பி எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தது இலங்கை. அந்த போர் முடிந்த பிறகு உடனடியாக அப்போது இலங்கை அரசு ஒரு சமரசத்துக்கு வராங்க இந்தியா கூட. பங்களாதேஷை அங்கீகரித்ததில் ஒரு முதல் நாடு அப்படின்னு பார்த்தா இலங்கை. அந்த சமரசத்துக்கு வரும்போது இதை கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த அமெரிக்காவோட ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் ஒரு போரில் 13 நாட்களுக்குள்ள 93,000 வீரர்களை சரணடைய வச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று உலகத்தை மொத்தமும் திரும்பி பார்க்க வச்ச இந்தியாவுக்கு நீங்கள் அந்த லீவரேஜை மிஸ் பண்ணிட்டீங்க. இந்திய ராணுவம் அன்னைக்கு இருந்த இந்திய மத்திய அரசுக்கு செய்து கொடுத்த ஒரு லிவரேஜை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டோமே. நம்ம ஷிம்லா அக்ரிமெண்ட்ல நம்ம பிஓகே எடுத்துருக்கணும்ல திரும்ப. நீங்கள் ஆனால் நல்லா கவனிங்க, 3 வருஷமா போயிட்டு இருக்கு உக்ரைன் ரஷ்யா போர். சர்வ வல்லமை படைத்த 2வது மிகப்பெரிய ராணுவம் ரஷ்யா, திணறிட்டு இருக்கிறாங்க. 71 அமெரிக்க எதிர்ப்பை மீறி, அத்தனை நாடுகள் பிரிட்டன், அமெரிக்கா, சைனா எவ்வளோ எதிர்ப்பை மீறி ஒரு தனி நாடை 13 நாட்களுக்குள்ளே உருவாக்கி கொடுக்கறது எவ்வளோ பெரிய ஒரு காரியம்னு யோசிங்க. அதுக்கு உண்டான பொலிட்டிக்கல் லீவரேஜை ராணுவம் பண்ண முடியாது, அன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைமை தான் பண்ணணும். அந்த இடத்துல இவங்க கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணாங்க. ஓகே, நீங்கள் இன்னொரு இதுக்கு வரீங்க, அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் கொல்லப்படக்கூடாது, அவங்களுக்கு வந்து அப்போ இன்சர்ஜென்சி ஆரம்பிக்கல, எல்டிடி அப்போ உருவாகலை. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் அந்த 13வது அமெண்ட்மெண்ட்டை நீங்கள் கேட்டீங்க. அப்போது ஒன்று ஈழத்தமிழர்களுக்கு உண்டான அந்த கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணத்தில் ஒரு அட்டானமஸாக ஒரு மாநில சுயாட்சி, இல்லை 13வது ஷரத்தை நீங்கள் அமெண்ட் பண்ணுங்க உங்கள் அரசியல் சாசனத்தில். அது அமெண்ட் பண்ணும்போது, அதை நீங்கள் ஒபே பண்ணும்போது இந்த அக்ரிமெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வரும்னு சொல்லியிருக்கலாம். இன்றைக்கி எங்கே போய் காமெடியாக போய் நிற்கிறோமோ, தீவை கொடுத்தாச்சு. நம்ம சொல்லக்கூடிய அமெண்ட்மெண்ட் வந்து இன்னமும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அது போர்ட் ஆஃப் இன்ன வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இலங்கை தமிழர்கள் எல்லாருமே பேசக்கூடிய, எல்லாருமே எங்கிட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னா, இது ஏன் நீங்கள் இது கூட பண்ண முடியாட்டி நீங்கள் என்ன பெரிய அரசு, வல்லரசா அப்படிங்கிறாங்க. கரெக்டுங்களா? நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் லீவரேஜே இல்லையே இலங்கை கூட. இன்னைக்கு முதலமைச்சர் வந்து என்ன சொல்கிறாரு, சரி நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் தப்பு நடந்ததுன்னே வச்சுப்போம், கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் இருக்குது, பாஜகவால் ஏன் இந்த விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்க முடியல, இதை ஏன் சரி பண்ண முடியலன்னு கேட்குறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து இலங்கைக்கு 2 முக்கியமான நாடுகள் அதோடைய அழுத்தத்தில் இருக்குது இலங்கை. ஒன்று இந்தியா, இன்னொன்று சைனா. சைனா எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது அப்படின்றது தெரியும். இப்போ இந்த கச்சத்தீவை பிடிக்கிறதுக்கு நம்மளுடைய ஈஸ்டர்ன் கமாண்டில் இருக்கக்கூடிய 3 கப்பல் போதும். கடற்படை தேவையில்லை, கடலோர காவல்படை போயிட்டு நின்ட்டாங்கன்னா யாரும் எடுத்து நிற்க முடியாது. ஆனால் இன்னைக்கு இலங்கையோடு நம்ம வைக்கக்கூடிய ஒரு அடியும் சைனாவை மையப்படுத்தி தான் நம்ம வைக்கணும். ஏன்னா சைனாவுடைய ப்ரெசன்ஸ் அதிகமாச்சுன்னா இலங்கையில், இந்தியாவோட வரைபடத்தில் சைனாவுடைய ப்ரெசன்ஸ் இப்போ அதிகமாகிட்டே இருக்குது இலங்கையில். அதை நம்ம வந்து ராஜதந்திரமாக கட்டுப்படுத்தாட்டி நாளைக்கு இந்திய சீன யுத்தம் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாருமே மேப்பை வடகிழக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அருணாச்சலம் நடக்கும், லடாக்ல நடக்கும். இது 30 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம இருக்கிறோம். தமிழகத்துக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குன்னு தெரியுங்களா உங்களுக்கு? இந்த ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி தான் நம்ம மூவ் பண்ண முடியும். எடுத்தவங்க ஒருத்தம் அப்படின்னு மூவ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இப்போ எந்த அளவுக்கு நான் கேள்விப்படுற வரைக்கும், ஸ்ட்ராட்டஜிக் சர்க்கிள் நம்ம பேசுகிற வரைக்கும் ஒரு $4 பில்லியன் அளவுக்கான லைன் ஆஃப் கிரெடிட்டை இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க. கோவிட்ல அந்த நாட்டை காப்பாற்றி விட்டது நம்ம தான். இன்றைக்கும் அந்த நாடு பொருளாதார நெருக்கடியை சந்தித்த போதும் நம்ம தண்ணீரில் ஆரம்பித்து எல்லாமே நம்ம தான் பண்ணியிருக்கோம். 2004 சுனாமியும் நம்ம தான் பண்ணியிருக்கோம். அது அவங்களுக்கும் தெரியும். இப்போது நம்ம கேட்கக்கூடியது 2. ஒன்று, அந்த தீவை லீஸுக்கு கொடுங்க.
இனி மீட்டு இந்தியாவோட எடுக்க முடியுமா அப்படின்னா அதற்கான பாசிபிலிட்டி இப்போதைக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் லாங் லீஸ்க்கு எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்கலாம். ஹம்பந்தோட்டை அவங்க துறைமுகத்தை 99 வருஷம் லீஸுக்கு அவங்க கொடுத்தாங்க சைனாக்கு. நமக்கு கொடுக்க வேண்டிய கடன் அவங்க இருக்குது, வட்டியுமே நம்ம இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு போகிறோம். ஒன்று அந்த தீவை மீட்டெடுக்கிறதுக்காக, அதாவது குத்தகைக்கு லாங் டேர்ம் ஒரு 99 வருஷம் குத்தகைக்கு எடுத்து அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனை தென் இலங்கைக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடத்துல நம்ம விட்டு கொடுத்துட்டு நம்ம மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை சேர்க்கக்கூடிய அளவுக்கான பேச்சுவார்த்தைகள் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் போயிட்டு இருக்கு. இதை நான் எதிர்பார்த்தது பிஜேபி தேர்தல் நேரத்துக்கு முன்னாடியே முடிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஒரு லீவரேஜ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அது நடக்கல. மேபி இன்னும் 2 வருஷத்துல இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சட்டமன்ற தேர்தல் முன்னாடி கூட நடந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது பிரதமர் போறாரு. டாப் ஆஃப் த அஜெண்டா, அதாவது ஒரு 4-5 அஜெண்டா முன்னாடி இருக்கும் பாத்தீங்களா, டாப் ஆஃப் த அஜெண்டால கச்சத்தீவு இருக்கு. இல்லாட்டி இருக்கிற கச்சத்தீவு இருக்கிறபடி இலங்கைகிட்ட இருக்கட்டும். ஆனா டெரிட்டோரியல் 74 ஓகே, 76ல் பண்ண மாற்றத்தை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான வேலையை நம்ம பார்க்கணும். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஒருவேளை இன்னைக்கு முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் இந்த விஷயத்தை எடுத்திருக்காரு. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் நடந்ததுன்னா நாளைக்கு ஈஸியாக வந்து ஸ்டிக்கர் ஒட்டிடலாம், இது நான் கொடுத்த அழுத்தத்தால் தான் மத்திய அரசு. கண்டிப்பாக மாநில அரசுக்கு, ஏன்னா இது எல்லை மாநிலம், நம்ம எல்லாமே எல்லை மாநிலம்னு சொல்லுவோம். பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், திரிபுரான்றோம். கடல் நம்ம பார்க்கறதே கிடையாது, கடற்கரையாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து எல்லை மாநிலம். ஆக்சுவலாக இலங்கைன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு ஒன்று இருக்குது, ஒரு பார்டர் ஸ்டேட் நம்ம. ஸோ அந்த பாயிண்டில் இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே மாநில அரசோடைய கியூ பிரான்ச்சாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய உயரதிகாரிகளாக இருக்கட்டும், அரசாக இருக்கும், எல்லாம் டிஸ்கஸ் தான் பண்ணுவாங்க. சிலது அப் த ஸ்லீவ் இருக்கும். பட் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இவங்களை புக்ஸில் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு சரி கரெக்டான நேரத்தில் ஸ்டிக்கர் ஒட்டுவதற்கான முயற்சிகள் நம்ம முதலமைச்சர் எடுத்திருக்காருன்னு நினைப்போம். இப்போது இந்த நில பிரச்சனையிலேருந்து இன்னொரு நில பிரச்சனைக்கு வருவோம். வக்ஃப் பிரச்சனை நாடு முழுக்க நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டில் ஒரு கோவில் நிலத்தையே வந்து வஃப்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரளாவில் ஒரு கிராமமே வஃப் போர்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாஜ்மஹால் வஃப் போர்டுன்னு சொல்லியிருக்காங்க. அம்பானியோடைய வீடு வஃப் போர்டோடைய ப்ராப்பர்ட்டி, இப்போ இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டு வஃப்னுடைய ப்ராப்பர்ட்டி இப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருவாரியான முக்கியமான நிலங்களை வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு இஸ்லாமியர்களுடைய ஒரு போர்டு கிளைம் பண்ணுது. இப்போ அதுக்கு எதிராக மத்திய அரசு சில திருத்தங்களை கொண்டு வருது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருவாரியான கட்சி இதை எதிர்க்குது. பாஜகவும் பாஜக கூட்டணியை சார்ந்த சில கட்சிகள் மட்டும் ஆதரிக்குது. இந்த திருத்தம் மிக அவசியமானதா? நிச்சயமா அவசியமானது. இது அடிப்படையாக 3 காரணங்கள் பாருங்க, எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்தந்த காலகட்டங்களில் முகலாயர்கள், பிறகு பிரிட்டிஷ், அதன் பிறகு நம்ம சுதந்திரம் பெறுறோம், இது பண்ணுறோம். ஸோ லேண்ட் யாருது அப்படின்ற போது அந்த ஹெரிட்டேஜில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு வாரியத்தின் மூலிமா அந்த மக்களுடைய நலனுக்காக பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக அமைக்கப்பட்டது தான் இது. பிரிட்டிஷ் காலத்து சட்டம். பிரச்சனை என்னென்னா, பிரிட்டிஷோடைய ஒரு 2000த்துக்கும் அதிகமான சட்டத்தை நம்ம காலாவதி ஆக்குறோம். அதெல்லாம் இன்றைக்கி சம்மந்தமே கிடையாது. குற்றப்பரம்பரைன்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. இன்றைக்கி அதை யாராவது ஒரு மனுஷ குலம் ஏற்றுக்க முடியுங்களா? பண்ண முடியாது. இப்போ இந்த சட்டம் எதுவுமே இதை வந்து ரிவைஸ் பண்ணவோ இல்லை எதுவுமே பண்ணவே இல்லை. பாபரி மஸ்ஜித் சம்பவம் நடக்குது. அதன் பிறகு நடந்த பிறகு நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது இந்த தரப்பு கொஞ்சம் இது பண்ணுவோம், கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவசரமாக அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. கொண்டு வந்து சில இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த பிளேசஸ் கூடுதல் பவர், பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் இதெல்லாம் வருது. காங்கிரஸ் UPA 2 அரசாங்கம் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி அப்போ அவசரமாக சிலதெல்லாம் எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இதோடைய ஃபஸ்ட்டு ஃப்ளா என்ன அப்படின்னா, நீங்கள் தயவுசெய்து வறுமையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்ட்ட போய் பேசுங்க. அவங்க சொல்லுவாங்க. என்னோட நிறுவனத்தில் எவ்வளோ இஸ்லாமியர்கள்ட்ட நான் பேசியிருக்கேன். என்னுடைய நண்பர், என்னுடைய பார்ட்னரே ஒரு இஸ்லாமியர் தான். இதோடைய சர்ஃபேஸில் இருந்து இவங்க அரசியல் பண்ணுறது வேறு. அந்த வாரியத்துக்கு பதவியில் வர்றதுக்கு என்ன செலவாகுன்றதை நீங்கள் போய் கேளுங்க. ஃபஸ்ட்டு அந்த இருக்கக்கூடிய சொத்துனால அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வாழ்வுரிமை, அவங்க வாழ்வாதாரம் இல்லை வாழ்வின் தரம் எந்த அளவுக்கு மேம்பட்டிருக்குன்னு கேளுங்க. ஏழை இஸ்லாமியர்கள். இது ரெண்டு நான் கேள்வி வைக்கிறேன். 3வது, 3000 வருடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிவன் கோயில், இது எங்கேயாவது லாஜிக் எங்கேயாவது செட் ஆகுதான்னு பாருங்க. நம்ம என்ன சொல்லுவோம், கோயில் சொத்து அப்படின்வோம். கோயில் சொத்துல அவங்க ஏதோ ஒரு குத்தகைக்கு வர்றாங்க, இது பண்ணுறாங்க, அதில் வருமானத்தை எடுத்து இது பண்ணுறாங்க, அரசாங்கத்துக்கு போகுது. ஏதோ ஒரு வகையில் அரசாங்கத்துக்கு போகுது. நீங்கள் காணிக்கை கொடுக்குற நகை கூட தேவைப்படும்போது அரசாங்கம் எடுத்து நலத்திட்ட பணிகளுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல இது ஏன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பொலிட்டிக்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ ஒரு 6-7% பொருளாதாரத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். 8 to 9 அப்படின்றது நம்ம எய்ம் பண்ணக்கூடியது.
ஸோ இந்தியா விக்ஷித் பாரத் ஆகணும் 2047 நம்ம இப்போ ஒரு கோல்டன் ஃபேஸில் நம்ம இருக்கோம். இதை விட்டுற முடியாது. ஏற்கனவே ஒரு முறை நம்ம விட்டுட்டோம். 70களில் விடாமல் இருந்தோம்னா சீனாவை நம்ம ஓவர்டேக் பண்ணியிருப்போம். இந்த சமயத்தில் இன்னைக்கு ஒரு தொழில் முனைவோராக உங்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கமாக இருக்கட்டும், அரசு நிறுவனங்களாக இருக்கட்டும், தனியார் நிறுவனங்களாக இருக்கட்டும், இல்லை பன்னாட்டு நிறுவனங்களாக இருக்கட்டும், லேண்ட் அவைலபிலிட்டி இன்னைக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை. நீங்கள் இவ்வளோ பல்காக எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் நீங்கள் லாக் பண்ணி வச்சுட்டு டோட்டலாக இது பண்ணிக்கிட்டு, அதுவும் ஒரு பர்டிகுலர் போர்டு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு லேண்டை வாங்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன், நீங்களும் நானும் லேண்ட் பரிமாற்றம் பண்ணிட்டோம், திடீர்னு நாங்கள் வந்து வக்ஃபோட ஒரு லெட்டர் வந்துருச்சு இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கிளியரன்ஸ் தான் வாங்கிட்டு வரணும். அது அவங்ககிட்ட கோர்ட்டுக்கு போக முடியாது. நீங்கள் அதை எடுத்து சேலஞ்ச் பண்ணிலாம் நீங்கள் கோர்ட்டுக்கு சாதாரணமாக நீங்கள் சொத்து கேஸ்ன்னு போனீங்களா 20-30 வருஷம் உங்கள் தலைமுறையில் நீங்கள் அந்த கேஸை ஜெயிச்சுட்டு வர முடியாது. சாரி டு சே, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான், எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த இடத்துல போய் அவங்க பண்ணும்போது எந்த பேசிஸில் அப்படின்ற ஒரு இருக்குது. அப்போ ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியாக தான் இருக்கணும், கரெக்டுங்களா? அரசியல் சாசனத்துக்கு உட்பட்ட ஒரு பாடியாக தான் இருக்கணும். நீங்கள் கான்ஸ்டியூஷனுக்குள்ள இன்னொரு ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு பவர்ஃபுல் பாடி வித் அன்லிமிட்டெட் பவர்ஸு, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படின்ற போது அதெல்லாம் பாதிக்கப்படுறவங்க என்ன வழி அனுபவிப்பாங்க அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்க. அது பாதிக்கப்படுறது ஏழை இஸ்லாமியர்கள். நீங்கள் சொன்னதுக்கு ஒரு உதாரணமே இருக்குது. உத்தரப்பிரதேசில் நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் ஒரு தொகுதியில் பாஜக அமோகமாக வெற்றி பெறுது. கிட்டத்தட்ட 25-27 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே பாஜக வெற்றி பெறுது. 80% இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதி. அவரை எதிர்த்து நின்ற அனைத்து வேட்பாளருமே இஸ்லாமியர்கள், இவர் மட்டும் ஹிந்து, பாஜக வேட்பாளர் மட்டும் ஹிந்து. எப்படி ஜெயிச்சாரு அப்படின்னு கேட்டால், அந்த ஊர் மக்கள் வக்ஃப் போர்டால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய நிலங்களை, அவங்களுடைய சொத்துக்களை வக்ஃப் வாரியம் அவங்களுது அப்படின்னு சொல்லி, ஸோ இதனுடைய பவர் ஓவராகி போய் இஸ்லாமியர்களுக்கு சொத்து சேர்ப்பதை விட ஏழை இஸ்லாமியர்களுடைய சொத்தை பிடுங்கும் நிலைமைக்கு அந்த போர்டு வந்து. நான் என்ன கேட்குறேன், இந்த போர்டோடைய வேலை என்ன? ஏழை இஸ்லாமியர்களை அவங்கள சமூகத்தில் இருக்கிறவங்கள மேலே பண்ணுறது அப்படின்ட்டு டேட்டா காமிக்க சொல்லுங்க. 1947 சுதந்திரம் வாங்கி இன்னி வரைக்கும் இத்தனை வக்ஃபு போர்டு இவ்வளோ வருமானத்தை நாங்கள் ஈட்டியிருக்கோம், இந்த வருமானத்தை இங்கே இத்தனை ஸ்கூல்ஸ் கட்டியிருக்கோம், இத்தனை காலேஜ் கட்டியிருக்கோம், அதனால் இவ்வளோ மக்கள் அப்லிஃப்ட் ஆகிருக்காங்கன்னு கேட்டு டேட்டா கொடுத்தா நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம இது பண்ணிட்டு போகிறோம். ரெண்டாவது, இந்த வாரியத்தோடைய தலைவர் இது ப்ராஃபிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனா இல்லையா, அதை மஸ்ட் செகண்ட் சொல்லுங்கள். இப்போ எப்படி நீங்கள் வந்து காஷ்மீரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த வக்ஃபு போர்டு தலைவராக வரதுக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ், அவ்வளோ செலவு பண்ணி எதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க? 10 ரூபா கொடுத்தா 20 ரூபா எடுக்கணும். அப்போ அதுதானே இப்போ இது எல்லாருமே. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த அரசியல் நான் பேசவே இல்லை, நான் காமன் மேனாக உங்கள்கிட்ட கேட்குறேன். ஆனால் இதில் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, எல்லாம் ஓகே, நீங்கள் திருத்தங்கள்லாம் கொண்டு வாங்க, ஏன் வந்து இஸ்லாமியர்களுடைய ஒரு பாடியில் ஹிந்துக்களையும் உள்ளே கொண்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. நான் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் கான்ஸ்டியூஷன் செக்குலராக இருக்குது அப்படின்னா, நீங்கள் இப்போ ரயில்வே போர்டில் இந்த மதத்தை சார்ந்தவர் தான் இருக்கணும். ரயில்வே மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி ஹோல்டர் இந்தியாவில், கரெக்டுங்களா? கண்டோன்மெண்ட் போர்டு, டிஃபென்ஸ் மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி. இது ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது. இப்போ இந்த இடத்துல கான்ஸ்டியூஷனில் இந்த மதத்தினர் தான் இருக்கணும், இந்த மதத்தினர் தான் இருக்குது. வழிபாட்டு சமய முறைகள் இருந்தால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இது கரெக்டுங்களா? சர்ச்சை மேனேஜ் பண்ணுறோம், ஒரு சர்ச்சில் கண்டிப்பாக அந்த நம்பிக்கையோட ஜீசஸ் கிரைஸ்டை நம்பக்கூடிய எனக்கு அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் மட்டும் தான் நாங்கள் போய் எனக்கு தார்மீக ரீதியாக நான் போய் அந்த சர்ச்சில் வந்து ஒரு மெம்பராகவோ இல்லை அது ஒரு கமிட்டியில் ஒரு பதவியிலையோ நான் இருக்க முடியும். அதே தான் இந்த சமய கோயில்களுக்கும். ஆனால் அப்படி இருக்கிறது இது சமயம் சம்மந்தப்பட்டது கிடையாது, இது ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது. இந்த லேண்ட் இன்னாரோடது அப்படின்றது நீங்கள் இது பண்ணுறீங்க. அப்போ எல்லா சமயத்திலும் இருக்கிறது தானே ஒரு இதுவாக இருக்கணும். பெண்கள் இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கணும். பெண்களுக்கான உரிமை வந்து மறுக்கவே கூடாது. பாராளுமன்றத்திலே 33% ரிசர்வேஷன் வரும்னு சொல்லி அந்த அளவுக்கு ப்ராக்ரெசிவா போகக்கூடிய ஜனநாயகம் நம்ம. இப்போ இந்த இடங்கள்ல மட்டும் நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க கோல் போஸ்ட் மாத்திக்க முடியாதுல்ல. நீங்க அங்க ரிசர்வேஷன் கேட்பீங்க, ஆனா இங்க ஆகாது. அங்க நீங்க சம உரிமை பேசுவீங்க, இங்க சம உரிமை ஆகாதுன்னா அது வந்து லாஜிக் உங்களுக்கு ஃபிட் ஆகல இல்லைங்களா? இது கேரளாவில் வந்து எப்படி இந்த விஷயம் பெரிய அளவுக்கு உருவெடுத்திருக்கு அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தியிருக்கு. காங்கிரஸ் அது வந்து ஒரு சங்கடத்திலையும் தள்ளியிருக்கு. ஏன்னா காங்கிரஸுக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கின்னு பார்க்கறது கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி தான். இப்போ கேரளாவில் அதிகமாக வக்கால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியது கிறிஸ்தவர்கள். இப்போ அங்கே வந்து அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே போட்டாங்க, காங்கிரஸ் எம்பிக்கள் இந்த விஷயத்தில் என்ன நிலைப்பாடு எடுக்க போறீங்கன்னு தெளிவுபடுத்துங்க, நீங்கள் வக்ஃபுக்கு ஆதரவாக இருக்க போறீங்களா எதிர்ப்பாக இருக்க போறீங்களான்னு கிறிஸ்தவர்களுடைய ஒரு மிகப்பெரிய பாடி அங்கே கேள்வி எழுப்பியிருக்கு. இது காங்கிரஸுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் காங்கிரஸ் வந்து வக்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணி பார்லிமெண்ட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணமாக இருக்கும்? கிறிஸ்தவர்களிடமிருந்து தள்ளி போகிறாங்களா? இதோடைய ஒரு முக்கியமான அமைப்பு கேத்தலிக் பிஷப்ஸ் அவர்களுடைய ஒரு அசோசியேஷன், அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இது. அவங்க சொல்லியிருக்காங்க
இதை நீங்கள் வந்து எதிர்க்கணும், ஆதரிக்கணும், இதை எதிர்க்கக்கூடாது, இதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும், நீங்க மத்திய அரசு சொல்றது கொண்டு வர clarify மாற்றத்துக்கான நீங்க வந்து ஆதரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க. சரிங்களா? அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இது ஏன் இவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதை வந்து அவங்க க்ளோஸாக கூட இருந்தவங்க நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணது. அவருக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வட்டம், அவருக்கும் கட்சியோட மக்கள் என்ன பார்க்குறாங்க, பிரதிபலிப்பு அதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. அவங்க ஒரு 5 பேர் இந்த லெஃப்டிஸ்ட் தாட்டில் இருக்கக்கூடியவங்க எழுதி கொடுத்து படிங்கன்னா அவர் படிக்கிறாரு. அந்த ஸ்டாண்டை தான் அவங்க எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து நிஜமாக நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ, அதாவது எனக்கு தெரிஞ்ச 370க்கு அப்புறம் வரக்கூடிய மிகப்பெரிய எல்லாரும் பேச வேண்டிய பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய இஷ்யூ, என்ன சார்பு எடுக்கிறீங்கன்றது அது அடுத்தது. காங்கிரஸ் எல்லா கமிட்டி தலைவர்களையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தியிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஒரு 3 பேர் நீங்கள் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் எதிர்க்க போகிறோம், நாங்கள் எதிர்க்க போகிறோம், நாங்கள் எதிர்க்க போகிறோம், எதிர்க்க போகிறோம், பாராளுமன்றத்தை வந்து வக்ஃபு ப்ராப்பர்ட்டின்னு இது பண்ணும்போது நீங்கள் எங்கேயாவது இதுக்கு வந்து ஒரு லிமிட் வேணும். ரெண்டாவது, இதை எடுத்து அப்படியே கொண்டு வந்து போட்டுடல. ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசமா இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பிரியங்கா காந்தி இருக்காங்க, பிரியங்கா காந்தி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்கல்ல, காங்கிரஸ் ஆட்களே நிறைய பேர், தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பிரியா காந்தி அவர்கள் இருக்காங்க. எத்தனை முறை அவங்க அட்டன் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியும். இன்னைக்கு ராகுல் காந்தி கூட பார்லிமெண்ட்டுக்கு போலங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. முக்கியமான விஷயம் இன்னைக்கு அவர் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கக்கூடிய மனிதர். பாராளுமன்றம் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக போவார், அவர் வேற விஷயம். பட் நீங்கள் என்னமே நீங்கள் வந்து ஒரு எதிர்க்கிறீங்க அப்படின்னா ஃபேக்ட் ஷீட்டில் இந்த காரணத்துக்காக எதிர்க்கிறோம், ஃபேக்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து சட்டத்தை, இது எமோஷனலாக வந்து பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஃபேக்டை பேஸ் தான் பண்ணணும். இப்போது இவங்க அவசரப்பட்டு பிஜேபி நாங்கள் மெஜாரிட்டி இருக்குது அவசரப்பட்டு அப்படின்னா, நான் பிஜேபி மேலே வைக்கக்கூடிய ஒரு கடுமையான குற்றச்சாட்டு, இந்த தேசத்தோட விவசாயிகளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய 4 விவசாய சட்டங்களை இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு. ஒரு விவசாயியாக நான் சொல்கிறதோட வழி என்னன்றது விவசாயம் பண்ணுறவங்க தான் தெரியும். அதை அவசர அவசரமாக எடுத்துகிட்டு வந்து டிசிஷன் பண்ணாமல் அது போராட்டமாக போய் இந்த சட்டங்களை திரும்ப பெறக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. நாட்டோடைய தலையெழுத்த மிகப்பெரிய ஒரு சட்டம் அது. ஆனால் இந்த முறை அவங்க அந்த ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, டேபிள் பண்ணுறாங்க, ஜேபிசிக்கு ரெஃபர் ஆகுது, ஜேபிசிக்கு போன பிறகு இவங்க எல்லாம் பேசுகிறாங்க, ஒரு கமிட்டி போடப்படுது, மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே குறை கேட்குறாங்க, கேட்டு என்னென்ன உங்களுடைய வியூஸ் என்னன்றதை ஆன்லைன் மூலிமா எல்லாம் எடுத்து முடிச்சு முக்கியமான ஆட்கள் எல்லாரும் கருத்து சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதி வரைக்கும் எல்லாரும் பேசிட்டு அதுக்கப்புறம் இப்போ வராங்க. இப்போ நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னா இது அரசியல் தவிர வேற எதுவுமே கிடையாது. செக்யூர் பண்றீங்க, அவ்வளவுதான். பாஜக கொண்டு வராங்க, நாங்க எதிர்க்கிறோம். ஓட் பேங்க் பேசிக்கல, வேற எதுவுமே கிடையாது. உங்களுடைய பொன்னான நேரத்தை தந்து கேள்விகள் அனைத்திற்கும் பதிலளித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி ஆனந்த். ஜெயஹிந்த்.